Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரால் சேதமான சம்பா பயிர்கள். ஸ்டாலினின் திமுக அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் நந்தன் கால்வாயில் உடைப்பு. 100க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் கால தாமதமின்றி உரிய இழப்பீடு வழங்க விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏரிக்கரை உடைந்ததில் சுமார் 250 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். நீர்வளத்துறை அலட்சியமாக இருந்ததாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னையில் பல்வேறு பிரதான சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கிய அவலம். 5000 கோடி ரூபாயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய மழைநீர் வடிகால் எங்கே என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. இருக்குது எல்லாம் ரொம்ப வலியுது, எதுவும் சீர்வு பண்ண மாட்டாங்க. வர்றாங்க, பாக்குறாங்க, சொல்றோம், சும்மா கடமைக்கு அவங்க விட்டுட்டு ஆளை போனோன்னு என்ன பண்ணாங்க, மூட மட்டும் சும்மா அள்ளன்ற பேருக்கு அந்த எதிர்க்கு மட்டும் அள்ளிட்டு போட்டோ எடுத்துன்னு போயிடுறேன். மதுரை மாநகரிலும் சாலைகளை மழைநீர் ஆக்கிரமித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் வேதனை. பல வரிகளை வசூலிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த மாங்காடு ஓம் சக்தி நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேறும் பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடையும் அவலம். மதுராந்தகம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. மழையால் வீட்டின் சுவர் ஈரப்பதத்துடன் இருந்த நிலையில் சுவிட்ச் போட்டபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பரிதாபம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் வாய்க்காலில் உடைப்பு. திருவள்ளுவர் நகர், தாமிரபரணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி.
தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் களிமுகம் பகுதியில் மண் திட்டுகளை அகற்றாத விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம். திராவிட மாடல் அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் பொதுமக்களே வெறும் கைகளால் மண் திட்டுகளை அகற்றிய அவலம். சென்னை ராயபுரத்தில் 50 ஆண்டுகள் பழமையான காவல் நிலைய சுற்றுச்சுவர் இடிந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்னர் போக்குவரத்து காவல் நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று காவலர்கள் வலியுறுத்தல். அந்தமானின் மத்திய கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று உருவான நிலையில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. விழுப்புரம், திருச்சி, சிவகங்கை மற்றும் தேனி மாவட்டங்களில் பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். திருவண்ணாமலையில் 2668 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகா தீபம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஹரோஹரா முழக்கத்துடன் கோஷம். அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, அர்த்தநாரீஸ்வரருக்கு, அருணாச்சலேஸ்வரருக்கு, அண்ணாமலையானுக்கு அரோகரா, 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 அரோகரா. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் கோலாகலம். பக்தி பரவசத்துடன் சிவனை வழிபட்ட பக்தர்கள். காட்சி தருகிற காட்சி, அதற்கு பக்கத்திலே சண்டேஸ்வரர், அதற்கு பக்கத்திலே முருகன், அதற்கு பக்கத்திலே விநாயகர் என்று ஆதிபராசக்தி என்று 5 பேரையும் அழகாய் வைத்திருக்கிற அந்த அற்புதமான இந்த மண்டப காட்சியிலே அங்கே 5 பேர். கார்த்திகை தீபத்தையொட்டி முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் சொக்கப்பனை ஏற்றம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோஹரா முழக்கமிட்டு வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீபம். பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் ஏற்றப்பட்டது மகா தீபம். பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றமடைந்த பக்தர்கள். மின்சார சந்தை மற்றும் 3ஆம் நபரிடமிருந்து வாங்கும் பசுமை மின்சாரத்திற்கும் தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்திற்கும் யூனிட்டுக்கு 54 காசு கூடுதல் சர்சார்ஜ் விதித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு.
திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை ஏற்கனவே நலிந்து வரும் நிலையில் மின்சாரத்தின் மேல் விதிக்கப்படும் கூடுதல் கட்டணத்தால் மேலும் முடங்கும் அபாயம். பொன்னேரி மற்றும் காவேரிப்பாக்கத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து கணக்கில் வராத 1,25,000 ரூபாய் சிக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பட்டா மாறுதலுக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை வட்டாட்சியர் மற்றும் VAO கையும் களவுமாக சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் ஊழலில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வாய்ப்பேச முடியாத சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் நிம்மதியாக தெருவில் விளையாடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. மேகமூட்டம் புயல் காரணமாக சூரியன் கூட உதிக்காமல் இருக்கலாம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பாலியல் தொல்லை மற்றும் போதைப் பொருள் விற்காத நாட்களே இல்லை என மக்கள் வேதனை. சென்னையில் தெரிந்த வாடிக்கையாளர்களுக்கு 350 ரூபாய், புதிய வாடிக்கையாளர்களுக்கு 400 ரூபாய் என விதவிதமாய் கஞ்சா விற்பனை செய்த பெண் கஞ்சா பொட்டலங்களோடு சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 250 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாகையில் சுமார் 2.5 கிலோ போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்த திமுக பிரமுகர்கள் சிக்கினர். போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் என அறிவுரை கூறும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளே போதை வஸ்துகளை பயன்படுத்தும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் நூதனமான முறையில் 2.2 கிலோ தங்க கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். கடத்தல் கும்பலின் தலைவன் உட்பட 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் வலைவீச்சு. நடப்பாண்டில் தங்கத்தின் விலை 30% அதிகரித்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் தகவல். அமெரிக்க டாலர் மதிப்பில் நடப்பாண்டில் மட்டும் தங்கத்தின் விலை 28% அதிகரித்துள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இதுவே அதிகபட்சம் என்றும் தகவல்.